அமெரிக்காவில் இப்போது ஒரு மிகப்பெரிய சட்டப்போர் வெடித்திருக்கிறது. இது வெறும் அமெரிக்காவோடு முடியப்போகும் விஷயமல்ல, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும், ஏன் உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பணத்தையும் கூட பாதிக்கப் போகும் ஒரு விவகாரம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே ஒரு மிகப்பெரிய சவால் விடுத்திருக்கிறார். நீ என் சட்டத்தை ரத்து செய்தால் நான் இன்னும் ஒரு படி மேலே போவேன் என்கிற ரீதியில் உலக நாடுகள் மீதான இறக்குமதி வரியை, அதாவது டாரிஃப் எனப்படும் சுங்க வரியை 15% உயர்த்தி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று நாம் பார்க்க போவது, ட்ரம்ப் ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவமானம் என்று திட்டினார், 15% வரி உயர்வால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, உண்மையில் ட்ரம்ப் செய்ய நினைப்பது சட்டப்படி செல்லுமா? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். விஷயம் என்னவென்றால், பிப்ரவரி 20, 2026 அன்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தில் கொண்டு வந்த எமர்ஜென்சி டாரிஃப்ஸ் எனப்படும் அவசர கால சுங்கவரிகளை நீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்துவிட்டது. 6-3 என்கிற கணக்கில் இந்த தீர்ப்பு வந்தது. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட நீல் கோர்சச் மற்றும் ஏமி கோனி பேரட் ஆகிய 2 நீதிபதிகளே ட்ரம்பிற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த ட்ரம்ப், இது அமெரிக்காவிற்கு எதிரான முடிவு என்றும், அந்த நீதிபதிகள் தங்கள் குடும்பத்திற்கே ஒரு அவமானம் என்றும் மிக காட்டமாக விமர்சித்துள்ளார். அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உலகளாவிய வரியை 10%இலிருந்து 15% உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், ட்ரம்ப் தனது அதிகாரத்தை உச்சக்கட்டமாக பயன்படுத்த விரும்புகிறார். சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரங்கள் சட்டம் என்பதை பயன்படுத்திதான் அவர் முன்பு வரிகளை விதித்தார். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தனது தீர்ப்பில் மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறார். அதாவது, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றமான காங்கிரசிடம்தான் இருக்கிறது, அதிபரிடம் இல்லை என்பதுதான் அது. இந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். அதில், பல மாதங்களாக யோசித்து வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு மிக மோசமானது, தேசவிரோதமானது என்று சாடினார். இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு அதிபர் உச்ச நீதிமன்றத்துடன் மோதும் மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த 15% வரி உயர்வு நாளைக்கே அமலுக்கு வருமா? இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ட்ரம்ப் இப்போது கையில் எடுத்திருப்பது 1974 வர்த்தக சட்டத்தின் செக்ஷன் 122. இதன்படி அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை மோசமாக இருக்கும்போது அதிபர் 150 நாட்களுக்கு தற்காலிகமாக 15% வரை வரி விதிக்க முடியும். ஆனால் இதையும் நீதிமன்றத்தில் யாராவது எதிர்த்தால் என்ன ஆகும் என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. உங்களோட கருத்து என்ன? ஒரு நாட்டு அதிபர் அந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற முடிவையே இப்படி வெளிப்படையாக விமர்சிப்பது சரியா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நாம் இந்த மோதலின் பின்னணியை பார்ப்போம். பொதுவான பின்னணி என்னவென்றால், ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்திலிருந்தே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். மற்ற நாடுகள் அமெரிக்காவை ஏமாற்றி லாபம் சம்பாதிக்கிறதாக அவர் கருதுகிறார். குறிப்பாக இந்தியா, சீனா, மெக்சிகோ போன்ற நாடுகள் அமெரிக்க சந்தையை பயன்படுத்தி வளர்வதாகவும், அதற்கு பதிலாக அமெரிக்க பொருட்களுக்கு அந்த நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி வருகிறார். இதற்காகத்தான் அவர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அதாவது நீ எவ்வளவு வரி போடுகிறாயோ நானும் அவ்வளவு வரி போடுவேன் என்கிற கொள்கையை கொண்டு வந்தார். 2025 அவர் அதிபரானதும் கிட்டத்தட்ட எல்லா நாட்டு பொருட்கள் மீதும் வரி விதித்தார். இது உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இப்போது உச்சநீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டதும் அவர் 15% தற்காலிக வரி முறையை கையில் எடுத்திருக்கிறார். இதன் பின்னணியில் இருக்கும் தரவுகளை பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் கூறும் தகவல்படி, ட்ரம்ப் விதித்த இந்த வரிகள் மூலம் இதுவரை சுமார் $200 பில்லியன் அமெரிக்க கருவூலத்திற்கு வந்துள்ளது. இப்போது உச்சநீதிமன்றம் இந்த வரிகள் சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டதால் அந்த பணத்தை எல்லாம் அந்தந்த நிறுவனங்களுக்கே அமெரிக்க அரசு திருப்பித் தர வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இது அமெரிக்காவின் பட்ஜெட்டையே தலைகீழாக மாற்றிவிடும். இதனால்தான் ட்ரம்ப் இவ்வளவு ஆவேசமாக இருக்கிறார். நாட்டை முன்னேற்ற நான் வரி போடுகிறேன், ஆனால் இந்த நீதிபதிகள் அதை தடுக்கிறார்கள் என்பதுதான் ட்ரம்பின் வாதம். ஆனால் சட்ட வல்லுநர்கள் வேறொன்று சொல்கிறார்கள். அதிபர் என்பவர் சட்டத்திற்கு உட்பட்டவர்தான், அவர் சட்டத்தை மீறக்கூடாது என்கிறார்கள் அவர்கள். இப்போது இந்தியாவுக்கு வருவோம்.
பிப்ரவரி 2, 2026 அன்றுதான் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இந்திய பொருட்கள் மீதான வரி 50%லிருந்து 18% குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது ட்ரம்ப் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் 15% பொதுவான வரி என்று அறிவித்திருப்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வர்த்தக அமைச்சகம் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஒருவேளை இந்த 15% என்பது அடிப்படை வரியாக இருந்தால் அதற்கு மேல் இந்தியாவிற்கான ஒப்பந்த வரிகள் சேருமா அல்லது இந்த 15% மட்டுமே போதுமானதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் சீனாவோடு ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு இது ஒரு சாதகமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சீனாவிற்கு ட்ரம்ப் 60%க்கும் மேல் வரி விதிக்கப் போவதாக மிரட்டி வருகிறார். இந்த 15% வரி உயர்வால் அதிகம் பாதிக்கப்படப் போவது யார்? நிச்சயமாக நுகர்வோர்தான். அமெரிக்காவில் வசிக்கும் மக்கள் வாங்கும் கார்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், ஏன் ஜவுளி பொருட்கள் வரை எல்லாவற்றின் விலையும் 15% உயர வாய்ப்புள்ளது. உதாரணமாக, தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பின்னலாடை மற்றும் தோல் பொருட்கள் அமெரிக்காவில் அதிக விலைக்கு விற்கப்படும். இது நம் ஊர் ஏற்றுமதியாளர்களை பாதிக்குமா? சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்திய பொருட்களின் தரம் மற்றும் சீனாவுடனான அமெரிக்காவின் மோதல் காரணமாக அமெரிக்கர்கள் விலையை விட நம்பகத்தன்மைக்கே முன்னுரிமை கொடுப்பார்கள் என, அதனால் இந்தியாவிற்கு பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் 15% என்பது ஒரு சாதாரண உயர்வு கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அமெரிக்கா எல்லா நாடுகளுடனும் போரில் இல்லை. எமர்ஜென்சி அதிகாரங்களை பயன்படுத்தி சாதாரண காலங்களில் வரி விதிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். குறிப்பாக ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட நீதிபதி நீல் கோர்சச் ட்ரம்பின் வாதத்தை அடியோடு நிராகரித்துவிட்டார். இது ட்ரம்பிற்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு பெரிய அடியாக விழுந்துள்ளது. இதனால்தான் அவர்களை பார்த்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்று பேட்டியளித்தார். உச்சநீதிமன்றத்தின் 6-3 தீர்ப்பு என்பது ஒரு பலமான செய்தி. அதாவது, இனிமேல் அதிபர் நினைத்த மாத்திரத்தில் எந்த சட்டத்தையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் ட்ரம்ப் செக்ஷன் 122ஐ பயன்படுத்தி மீண்டும் நீதிமன்றத்திற்கு சவால் விட்டிருப்பது அடுத்த கட்ட சட்ட போராட்டத்திற்கு வழிவகுக்கும். இதன் காலக்கோடு, அதாவது டைம்லைனை பார்த்தால் சில விஷயங்கள் புரியும். ஏப்ரல் 2025இல் ட்ரம்ப் தனது முதல் வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டார். அதன் பிறகு பல சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் சில மாகாண அரசுகள் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தன. 2025 செப்டம்பரில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது. இடையில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டது. இப்போது பிப்ரவரி 20, 2026இல் தீர்ப்பு வந்திருக்கிறது. பிப்ரவரி 21இல் ட்ரம்ப் தனது புதிய 15% வரியை அறிவித்துள்ளார். இது பிப்ரவரி 24 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்த சில நாட்களில் உலக வர்த்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இது வெறும் அமெரிக்க உள்நாட்டு பிரச்சினை மட்டுமல்ல, உலக வர்த்தக அமைப்பான WTOவிலும் இது எதிரொலிக்கும். சரி, இதை பற்றி சிலரின் கருத்து என்ன? ட்ரம்பின் ஆதரவாளர்கள் சொல்வது, ட்ரம்ப் அமெரிக்க வேலைவாய்ப்புகளை பாதுகாக்க போராடுகிறார், உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதே அவர் நோக்கம் என்கிறார்கள். ஆனால் பொருளாதார நிபுணர்கள் வேறொன்றை சொல்கிறார்கள். இந்த வரிகள் அமெரிக்காவின் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை மீண்டும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் இந்த 15% வரி கூடுதல் சுமையை தரும் என்கிறார்கள். சர்வதேச ஊடகங்கள் இதை ட்ரேட் வார் 2.0 என்று அழைக்கின்றன. ட்ரம்பிற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையிலான இந்த அதிகார போட்டி அமெரிக்க அரசியலமைப்பில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக பல அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இப்போது சில பொதுவான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் ட்ரம்பால் எப்படி வரி விதிக்க முடிகிறது? உச்சநீதிமன்றம் தடுத்தது ஒரு குறிப்பிட்ட சட்டம், IEEPA. ஆனால் ட்ரம்ப் இப்போது பயன்படுத்துவது வேறு ஒரு சட்டம், செக்ஷன் 122. இது அவருக்கு 150 நாட்கள் வரி விதிக்க அதிகாரம் அளிக்கிறது. அதற்குள் அவர் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற முயற்சிப்பார் அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வருவார். இது இந்திய பங்குச்சந்தையை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்த IT மற்றும் மருந்து நிறுவனங்களின் பங்குகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப் இந்தியாவுடன் நெருக்கமான உறவில் இருப்பதால் இந்தியாவுக்கு இதிலிருந்து விலக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக சில அறிக்கைகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடைத் துறை மற்றும் சென்னை சுற்றியுள்ள ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி துறைக்கு இது ஒரு முக்கியமான நேரம்.
அமெரிக்கா நம்முடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. அங்கு 15% வரி விதிக்கப்பட்டால் சீன பொருட்களை விட இந்திய பொருட்கள் மலிவாக இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை சீனாவுக்கு 60% வரி விதிக்கப்பட்டு நமக்கு 15 அல்லது 18% மட்டுமே விதிக்கப்பட்டால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறும். ஒன் மேன்ஸ் லாஸ் இஸ் another மேன்ஸ் கெயின் என்பது போல அமெரிக்க சீன மோதல் தமிழ்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு ஆர்டர்களை குவிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? முதலாவதாக, ட்ரம்பின் இந்த புதிய 15% வரி அறிவிப்புக்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்குகள் பாயும். இரண்டாவதாக, மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கலாம். உதாரணமாக, அமெரிக்காவிலிருந்து வரும் ஆப்பிள் போன்கள் அல்லது விவசாய பொருட்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் வரி விதிக்கலாம். இது ஒரு வரி போர் அல்லது டாரிஃப் வார் நிலையை உருவாக்கும். ட்ரம்ப் தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருக்கிறார். அவர் தனது அமைச்சரவைக்கு சட்டப்பூர்வமாக செல்லத்தக்க புதிய வரிமுறைகளை உருவாக்குங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். அதாவது 150 நாட்களுக்கு பிறகும் இந்த வரிகளை தொடர அவர் இப்போதே திட்டம் போட்டு வருகிறார். சுருக்கமாக சொன்னால், அமெரிக்க உச்சநீதிமன்றம் ட்ரம்பின் வேகத்திற்கு தடை போட்டிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் அந்த தடையையே ஏணியாக மாற்றி இன்னும் வேகமாக செயல்படுகிறார். இது அமெரிக்க அதிபரின் அதிகாரத்திற்கும் அந்நாட்டின் நீதித்துறைக்கும் இடையிலான ஒரு பலப்பரீட்சை. இந்த மோதல் எங்கே போய் முடியும் என்பதை உலகமே ஆவலோடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பார்த்த தகவல்கள் அனைத்தும் தற்போதைய அதிகாரப்பூர்வ செய்திகள் மற்றும் ஊடக அறிக்கைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. ஒருவேளை இதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் நாம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இறுதியாக, இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ட்ரம்ப் செய்வது அமெரிக்காவிற்கு நன்மையா அல்லது இது உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு தான் எங்களோட பலம். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் எங்களுக்கும் முக்கியம். நன்றி, வணக்கம்.